வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. முன்னாள் கோவா முதலமைச்சரும் மத்திய அமைச்சருமான மனோகர் பாரிக்கரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். மனோகர் பாரிக்கரின் வாழ்வும் நாட்டிற்கான அவரது பங்களிப்பும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தமது சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மானிய கோரிக்கைகள் மீதான தொடர் விவாதத்தையும் வாக்கெடுப்பையும் மக்களவை இன்று மேற்கொள்ள உள்ளது. மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஒதுக்கீட்டு மசோதா 2026 பரிசீலனைக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளது. புதுடெல்லியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் சார்பில் இணைய வழி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இணையதளம் குறித்த முதலாவது தேசிய பயிலரங்கம் நேற்று தொடங்கியது. தொழில் நிறுவனங்கள் தொடர்பான வணிக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு விரைவான, லாபகரமான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வழிமுறைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இப்பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் சார்தாம் யாத்திரைக்காக உத்தரகாண்ட் அரசு சிறப்பு மருத்துவ ஏற்பாடுகளை செய்துள்ளது. யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் உடல் நலம் ஸ்வஸ்தியா தாம் இணையதளம் வாயிலாக கண்காணிக்கப்படும். அவசர காலங்களை சமாளிக்கும் வகையில் 177 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் தன்சிங் ராவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான வாக்குப்பதிவு தேதியை தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு தேதியுடன் ஒருங்கிணைக்குமாறு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு வி வைத்திலிங்கம் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஒரே நேரத்தில்தான் தேர்தல் நடைபெற்றுள்ளன. வெவ்வேறு தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் தேர்தல் பிரச்சாரத்தில் இடையூறுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.